கவனிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே மக்கள்ஸ். ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா அந்த அசிடிட்டி ஏரியா வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஆல்கஹால் ஹாவ் அசிடிக் நேச்சர். எப்படி சார் சொல்றது? ஏன்னா ஆல்கஹால்ல யூ ஹாவ் அசிடிக் புரோட்டான், ஆக்சிஜன் கூட இருக்கான் இல்லையா? ஏன்னா ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்ப என்ன பண்ணுவான்? அந்த பாண்ட்ல இருக்க எலக்ட்ரானை அவன் பக்கம் பிடிச்சி இழுத்துருவான். இந்த பாண்ட்ல இருக்க எலக்ட்ரான் அவன் பக்கம் போகும். அப்போ ஒருத்தன் கெயின் பண்றானா அல்டிமேட்டா ஒருத்தன் என்ன ஆவான்? லூஸ் பண்ணுவான். அப்ப எப்படியாவது இவன் வெளியே போற அந்த சுச்சுவேஷன்ல தான் இருப்பான். அத ஒரு எண்ணியை உள்ள போட்டோம்னா டமால்னு வெடிச்சு எண்ணியே பிளஸ்ஸா மாறுவான். எண்ணியே பிளஸ்ஸா மாறுவான். இவன் என்ன பண்ணுவான்? இந்த ஹைட்ரஜனோட மோர் பாசிட்டிவ் இவன் போயிட்டு இந்த ஆக்சிஜன் இருக்க லோன் எலக்ட்ரான்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுவான். அப்ப ஹைட்ரஜன் வேற வழி இல்லாம ரீப்ளேஸ் பண்ணப்படும். ஓகே. இந்த மோர் பாசிட்டிவ் மெட்டல்ஸ் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுவான். எதுரா இது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ. அவ ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹைட்ரஜன் கேஸ் இவங்க எவால்வ் ஆயிருக்கும். மோஸ்ட்லி ஹைட்ரஜனை விட மோர் ரியாக்டிவா இருக்கிற மெட்டல்ஸ் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிடுவான். எக்ஸாக்டா டிஎன்ஏ பிளாக்ல ஒரு எலமெண்ட்டை பத்தி பேசுவோம், அதை ரீப்ளேஸ் பண்ண மாட்டான் அந்த பர்டிகுலர் ஆசிட்ல. அந்த எலமெண்ட் ஞாபகம் இருக்கா? 2+ நியூட்ரல் கப்புள். எனிஒன்? திரும்பி ரிப்பீட் பண்றீங்களா? எஸ், வெல்கம் பேக் மேன். என்ன மேன் லேட்டா? இல்ல சார், ஜாயின் பண்ணா நீங்க சொன்ன கொஸ்டின் தெரியல சார். ஓகே, நோ ப்ராப்ளம். த ஒன் மெட்டல் கான்ட் ரீப்ளேஸ் ஹைட்ரஜன் டிஎன்ஏ பிளாக்ல பார்த்தோம். 3D சீரீஸ்ல ஒரு எலமெண்ட் பார்த்தோம். 2+2 0 டியூ. கப்புள்ட. The விச் ஒன்? copper. அட்ரா சக்க Copper. காப்பர். காப்பர் ஃபென்டாஸ்டிக். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் அலுமினியம் கேன், சோடியம் கேன். இது பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, சோடியம் மெட்டல் போட்டா ஈவன் ஃபீனால். சார் என்ன சார் ஆல்கஹால் ஓகே, ஈவன் ஃபீனாலுமா? அஃப்கோர்ஸ், பிகாஸ் ஃபீனாலை விட ஃபீனாக்சைடு அயான் இஸ் மோர் ஸ்டேபிள் ஃபார்ம் ஃபார் ரெசனன்ஸ். அதனால இமீடியட்டா நம்ம சோடியம் உள்ள தூக்கி போட்டோடனே அங்க இருக்க ஹைட்ரஜனை பறக்க விட்டுருவோம் வெளியே. ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபீனால் ஹேவ் அசிடிக் நேச்சர், ஆல்கஹால் ஹேவ் அசிடிக் நேச்சர், ஃபீனால் ஹேவ் அசிடிக் நேச்சர். எப்போ? மோர் ரியாக்டிவ் மெட்டல் போடும்பொழுது. இப்போ if I adding sodium here we got a byproduct as hydrogen. If I add a NaOH base here we got a water molecule is a byproduct, right? இங்க Bronsted Lowry's acid base concept, Bronsted acid base concept னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சும்மா மேலால சொல்றேன், கப்புன்னு பிடிச்சுக்கோங்க. இப்போ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரான்ஸ்டட் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் புரோட்டான் டோனார் ஆசிட், அதுவே புரோட்டான் அக்செப்டார் பேஸ். புரோட்டான் அக்செப்டார் பேஸ் இதான் கான்செப்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஹியர் வி ஹாவ் ஆல்கஹால். ஆல்கஹால் got a tendency to release புரோட்டான் H+. அப்ப அதை வாங்குறதுக்கு B+ ஒருத்தர் இருக்கான். யா சார் who is B அப்படின்னு கேட்டா பேஸ்னு காமனா ஒரு டேர்ம் எடுத்திருக்கோம். ஒருத்தர் ரிலீஸ் பண்ணானா ஒருத்தர் அக்செப்ட் பண்ணுவான்ல, அதை சொல்றான். ஓகே. அப்போ ஒரு ஆசிட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது என்னவா மாறுதா அப்படின்னா கான்ஜுகேட்டட் பேஸா மாறுவான். ஏன் சொல்றேன்? அதே மாதிரி ஒரு பேஸ் புரோட்டானை வாங்கினோடனே பிகம் வாட்? கான்ஜுகேட்டட் ஆசிட். அதாவது இப்ப இவன் பேஸ் வாங்கிட்டு ஒரு ஃபார்ம் வந்துட்டான். இப்ப இவங்கிட்ட புரோட்டான் இருக்கு, இவனால ரிலீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஆசிட் புரோட்டானை ரிலீஸ் பண்ணிட்டு என்னவா மாறிட்டான் அப்படின்னா கான்ஜுகேட்டட் பேஸா மாட்டான். நவ் தட் ஃபெல்லோ காட் அட் மைனஸ் சார்ஜ், சோ ஹீ கேன் அப்ஸ்ட்ராக்ட் புரோட்டான் ஃப்ரம் சம்வேர். ஸோ இவனுக்கு புதுசா ஒரு டெண்டன்சி வந்துருச்சுல. இதுதான் பாயிண்ட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். வேற ஒன்றும் இல்லைங்க. இதை மட்டும் கவனிச்சா போதும். நல்லா கவனி, இங்க பாருங்க, கவனி, திரும்பி சொல்றேன். ஒரு ஆசிட் புரோட்டான் டொனேட்டிங் டெண்டன்சி, he got a proton, okay. ஒரு பேஸ் புரோட்டான் அக்செப்டிங் டெண்டன்சி, that may be a lone pair or negative charge, whatever, he got a negative charge, okay. பேஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இட் பிகம் கான்ஜுகேட்டட் ஆசிட். அப்ப ஆசிட் அப்படி ஆப்போசிட்ல ஆசிட் கான்ஜுகேட்டட் பேஸ், ஓகே. அப்போ whenever ஏன் வந்து பேஸ் வந்து கான்ஜுகேட்டட் ஆசிடா மாறுறான்? ஏன்னா இவங்கிட்ட புரோட்டான் இல்ல, ஆனா இப்போ இருக்குது. அப்ப அகைன் உங்களுக்கு ரிவர்சபிள் ரியாக்ஷன் மாதிரி. சப்போஸ் இவனோட ஸ்ட்ராங்கா ஒருத்த வரான் அப்படின்னா இந்த புரோட்டானை வாங்கிடுவான். சிம்பிளான விஷயம். நீங்க போறீங்க, நீங்க வந்து இப்போ ஆக்சுவலி 12th படிப்பீங்க மோஸ்ட்லி எல்லாருமே. நீங்க போயிட்டு கரெக்டா வந்து பர்த்டேக்கு வந்து சின்ன பசங்க ஸ்கூல்ல வந்து சாக்லேட்லாம் டீச்சர்ஸ் கொடுக்க வருவாங்க. அப்போ டக்கு நீங்க இடையில பார்த்தா மிரட்டுவீங்களா? ஏய் சாக்லேட் கூட, ஏய் ஹே ஹாப்பி பர்த்டே பா, நான் சாக்லேட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டு ஓடிடுவீங்க. அப்போ நீங்க ஈஸியா அவங்ககிட்ட இருந்து சின்ன பையன்கிட்ட இருந்து மிரட்டி வாங்கிடுறீங்க. இப்ப நான் திடீர்னு பார்த்துட்டேன் வாங்கினதை, தம்பி இங்கப்பா அது என்னது பாக்கெட்ல கொண்டா கொண்டா, ஓ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஸ்கூல்ல அப்படின்னு நான் வாங்கிக்குவேன். அப்போ என்னன்னா, யாரு இங்க வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ். திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ்டு ஏரியா அக்கார்டிங் டு அவர் பிரான்சர் தியரி. திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ்டு ஏரியா, இது கம்பேரிட்டிவ் தியரி. ஒரு இடத்துல வந்து இவன் வந்து பேஸா இருப்பான், ஒரு ஆசிடா இருப்பான்.
இதுல இன்னொருத்தன் வருவான், அவனோட கொஞ்சம் ஸ்ட்ராங், அவன் வந்து அங்க வந்து மாறிடுவான், அப்படியே மாறிக்கிட்டே போகும். ஈவன் வாட்டரையே ஆசிடாவும் பேஸாவும் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் இது, கம்பேரிட்டிவ் கான்செப்ட். இன்னொரு விஷயம் சொல்றேன். whenever the base is stronger, its conjugated acid is weak. ஏன்னா ஸ்ட்ராங்னா மோர் பவர் அதிகமா இருக்கும், அப்ப அச்சு அவ்வளவு சீக்கிரம் விடவே மாட்டான். ஆசிடா மாறினோடனே H பிளஸ் கொடுக்கவே மாட்டான். அப்போ ஆசிட் இஸ் ஸ்ட்ராங்கர், இட்ஸ் பேஸ் இஸ் வீக். சப்போஸ் ஆசிட் இஸ் வீக், த பேஸ் இஸ் ஸ்ட்ராங்கர். இது சிம்பிள் கான்செப்ட், சிம்பிள் கான்செப்ட். ஸோ இது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அவ்வளோக்கும் நம்மள ஆல்கஹால் சாப்டர்ல பாதிக்க போறது கிடையாது. acidity of alcohol எப்போ சேஞ்ச் ஆகும்? பிகாஸ் ஆல் ஆர் ஆல்கஹால்ஸ் we know whenever we add the positive metal they replace H plus fine. So alcohol got acidic nature, even phenol. But here we have plenty of alcohols, different type of alcohols. The acidity, I mean that acidity or that acidic strength or the acidic nature எப்படி சேஞ்ச் ஆகும், இல்ல எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. சேஞ்ச் ஆகுமா ஈக்குவல் ஆகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஹியர் வி ஹாவ் ஆல்கஹால். சிம்பிளி எல்லாமே இங்க பாருங்க, இது பிரைமரி செகண்டரி டெர்சரி முதல்ல மைண்ட்ல எடுக்காதீங்க, மைண்ட்ல எடுக்காதீங்க, எல்லாமே ஆல்கஹால். இப்போ இந்த இடத்துல வி ஹாவ் ஆர் குரூப். ஆர் குரூப் which mean alkyl group. alkyl group act as a plus I group. alkyl group என்னவா பிஹேவ் பண்றா? பிளஸ் ஐ குரூப்பா பிஹேவ் பண்றா. இந்த இடத்துல பார்த்தா யூ காட் 2 பிளஸ் ஐ, 2 பிளஸ் ஐ, ரெண்டு பிளஸ் ஐ குரூப் வச்சிருக்கான். இந்த இடத்துல இவன் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 பிளஸ் ஐ குரூப் வச்சிருக்கான். பிளஸ் ஐ குரூப்புக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னா டொனேட்டிங் டெண்டன்சி. பிளஸ் ஐ குரூப்புக்கு முக்கியமான விஷயம் டொனேட்டிங், எலக்ட்ரான் ரிலீசிங் டெண்டன்சி. இது எப்படி புரிஞ்சுன்னா யூ ஹேவ், கண்டிப்பா உங்களுக்கு டவுட் இருக்கணும் தலையில, இருந்தாதான் இல்ல சார் நான் ஜித்து ஐ நோ எவ்ரி திங் அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம். பட் இங்க கவனிங்க, நான் மெதுவா சொல்றேன் பாருங்க. ஹியர் இந்த கார்பன் கனெக்ட் வித் OH, அதை நான் பாண்ட் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காட்டியிருக்கேன். now here we have a single R group, ஒரே ஒரு R group, ஒரே ஒரு R group going to donate the electron கம்ப்ளீட்டா கிடையாது. this is called inductive partial donation. அப்போ the carbon get partial ரிச்சா ஃபீல் பண்றான். அப்ப கார்பன் கொஞ்சம் ரிச்சா ஃபீல் பண்றான்னா அந்த ஆக்சிஜன் கொஞ்சம் ரிச்சா ஃபீல் பண்ணுவான். அப்ப ஆக்சிஜன் ரிச்சா ஃபீல் பண்ணானா அந்த ஹைட்ரஜன் கொஞ்சம் கொடுப்பான். அப்ப ஹைட்ரஜன் கார்பன் பாண்ட் வில் பி ஷார்ட்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர். இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஓகே, இப்போ இல்ல இல்ல, இப்போ அப்படியே இன்னொருத்தனை கொண்டு வருவோம், இவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கான், ஸ்ட்ராங்னு வச்சாச்சு. இப்போ அடுத்து ஹியர் திஸ் கார்பன் அட்டாச்ட் வித் டூ மோர் அல்கைல் குரூப்ஸ், ஒன் மோர் அல்கைல் குரூப். ஹியர் வி கனெக்ட் வித் ஆக்சிஜன் ஹைட்ரஜன். இப்போ அங்க ஒருத்தன் டொனேட் பண்ண அதுவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஹியர் வி ஹாவ் டூ அல்கைல் குரூப், ரெண்டு பேருமே டொனேட் பண்ணுவான். அப்ப கார்பனை சுத்தி நிறைய எலக்ட்ரான் டென்சிட்டி நிறைஞ்சிரும். நிறையதுனால ஆக்சிஜனுக்கும் நிறைய எலக்ட்ரான் கிடைக்கும். அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு நிறைய கொடுப்பான். அப்ப ஹைட்ரஜன் கார்பன், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பாண்ட் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். வெளியே இந்த ஹைட்ரஜன் அவ்வளோ சீக்கிரமா போக மாட்டான். இதான் பாயிண்ட். அவ்வளோ சீக்கிரமா அந்த ஹைட்ரஜன் போக மாட்டாங்க. பாயிண்ட், சின்ன கான்செப்ட் என்ன தெரியுமா? இஃப் பிளஸ் ஐ குரூப் இன்க்ரீசஸ், ரிலீசிங் குரூப் இன்க்ரீசஸ், அசிடிக் நேச்சர் டிக்ரீசஸ், அவ்வளவுதான். ஏன்னா இவெல்லாம் போராடுவான், ஏய் விட்றாதரா எலக்ட்ரானை விட்றாதரா, நான் கொடுக்குறேன்டா டொனேட் பண்றேன்டா, நிறைய டொனேட் பண்ணுவாங்க. அதனால இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர். அப்போ H பிளஸ் வெளியே போகாது. அதனால அசிடிக் நேச்சர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதுதான் இதுதான் சாதாரண கான்செப்ட். சரியா? இது குழப்பிக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் ஐ குரூப் அதிகமான ஆல்கஹால்ல பிளஸ் ஐ குரூப் அதிகமான அசிடிக் நேச்சர் குறையும். சப்போஸ் மைனஸ் ஐ குரூப் அதிகமான என்ன ஆகும்? எனிவன் ப்ளீஸ், மைனஸ் ஐ குரூப் அதிகமான என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும் சார். ஏன் அப்படின்னா புடிச்சு உறிஞ்சிருவான். நீ புடிச்சு வித்ரா பண்ணி எடுத்துருவான். சும்மாலாம் கிடையாது, புடிச்சு எலக்ட்ரானை பூரா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட்டு இப்படி சங்கிலி கருப்பேன்னு இழுக்கும் பொழுது ஆக்சிஜன் பிகம் டெஃபிஷியன்ட். ஓ மை காட், எனக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேனே. whenever that oxygen get deficient, I mean கம்ப்ளீட்டா கிடையாது, பட் அவனுக்கு தேவையான எலக்ட்ரான்லாம் கொஞ்சம் ஆப்போசிட் ஒருத்தர் இழுக்கிறான்ல, அப்ப ஆக்சிஜன் பார்ப்பேன் யாருக்கிட்டே இருந்து எடுக்கணுமே அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணும், ஆக்சிஜன் பக்கத்துல இருக்கவன்ட்டு எலக்ட்ரானை தூக்கிடும். அப்ப ஹைட்ரஜன் அப்படியே வெளியே பறந்துருவான். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வி, லைக் தட் லைக் தட் லைக் தட், ஹைட்ரஜன் வெளியே போயிடும். ஸோ வென்எவர் இந்த பர்டிகுலர் ஆல்கஹாலிக் குரூப் ஆர் வாட் எவர் மைனஸ் ஏ குரூப் இஸ் தேர், அசிடிக் நேச்சர் வில் பி ஹை. அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. Yeah, here they provided some example. Here we have a water molecule. We know water is neutral molecule, but here this is Bronsted acid base concept, right? We have a alkoxide. Alkoxide, we can take it like methoxy. If we add hydrogen, this is called methanol. So methanol இந்த சோடியம் இந்த மாதிரி போடும்பொழுது it become what அப்படின்னா இவ வெளியே போயிடுவான். ஸோ உங்க ஒரு மைனஸ் இருக்கும், சோடியம் வந்து இந்த இடத்த ஆக்குபை பண்ணிடுவோம். Na இங்க பிளஸ் இங்க மைனஸ். ஓகே, திஸ் இஸ் கால்டு மீதாக்சி. ஸோ மீதாக்சி இஸ் அ சார்ஜ் இருக்கு இல்லையா, அதனால வாட்டர் இருக்க H பிளஸ் தூக்கி விட்டுருவான்.
ஸோ இட் பிகம் வாட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸா மாறிடும். கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸா மாறிடும். இங்க பாருங்க, இருங்க வரேன். ஓகே, இந்த இடத்துல திஸ் ஃபெலோ இஸ் பேஸா இருக்கானா, அப்போ புரோட்டான் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் he become acid. Why? Because he got a proton now. He got a chance to release proton. இவனோட ஸ்ட்ராங்கா வந்தா. And here acid now it, after the losing the proton it become what? Conjugated base. அப்ப இது ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக், ஒரு ஐடியா, அவ்வளவுதான். If base is stronger, acid will be weaker. If acid is weaker, base will be stronger. If acid is stronger, base will be weaker. இங்க நீ என்ன எடுத்துக்கிறியோ அதுக்கு ஆப்போசிட்டா அவன் எடுத்துக்கோ. ஸ்ட்ரென்த் வைஸ் அதை பட்டு மறந்துடாதீங்க. மக்கள்ஸ் இதை மறந்து விடாதீர்கள். அதுதான் கொடுத்திருக்காங்க கீழே. அடுத்து அசிடிட்டி ஆஃப் ஃபீனால். இது நம்ம பெருசா இம்பார்ட்டன்ஸ் எப்பயுமே கொடுக்கறது இல்ல. சோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதில் படி சொல்றேன். இந்த ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால் வித் மெட்டல், எஸ் மேல பார்த்ததுதான். இந்தியா அசிடிக் நேச்சர் ஏன் அப்படின்னா, இந்த ஹைட்ராக்சைல் இருக்க H பிளஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்து உட்காருவான். சிம்பிள் கான்செப்ட். அதுக்கப்புறம் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். ஆனா இங்க என்ன ஆகும்னா, இங்க ஒரு முக்கியமான விஷயம். The benzene ring which act as electron withdrawing group due to this charge distribution of phenol molecule, resonance structure okay, பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு, அவர் ரீப்ளேஸ் பண்ணல. இந்த இடத்துல என்ன ஒரு நிமிஷம் இன்னும் தெளிவுபடுத்தணும்னா, ஹைட்ராக்சி இண்டிகேட் அசிடிக் நேச்சர். The hydroxyl group is the phenol directly attached to sp2 carbon benzene ring and act as a electron withdrawing group. Okay. ஸோ இங்க ஒரு சின்ன விஷயம் நான் எலாபரேட்டா சொல்லலை இதுனா, பட் இருந்தாலும் இந்த டைம் சொல்லிடுறேன், மற்ற இடத்துல சொல்ல மாட்டேன். இப்போ மெட்டல் இருக்கான்ல, இந்த மெட்டல்லாம் ஆட் பண்ணும்பொழுது அதை வந்து ரீப்ளேஸ் பண்றேன். ஆனா என்ன சொல்றேன், மெட்டல் ஆட் பண்ணாம இங்க எப்படி வந்து பிளஸ் வந்துச்சு, எதனால ரெசனன்ஸ் போகுது அப்படின்னா, இந்த கார்பன் வந்து sp2 கார்பன் லிட்டில் எலக்ட்ரோ நெகட்டிவ் கார்பன் sp2. ஸோ எலக்ட்ரானை வித்ரா பண்ணுவோம். வித்ரா பண்றதுனால அந்த எலக்ட்ரான் ஈஸியா என்ன ஆயிடும், உங்களுக்கு உள்ள வந்து ஜம்ப் ஆகும். ஸோ வித்ராயிங் நேச்சர்னால ஜம்ப் ஆகுது. ஸோ ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது. அந்த டியூரிங் த ரெசனன்ஸ் வி காட் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் ஹைட்ராக்சைடு. ஓகே, அது ஒரு சாதாரண விஷயம். இப்போ அடுத்து வந்தீங்கன்னா, இங்க தான் பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஃபீனாக்சைடு அயானை பத்தி பேசியிருக்கான். Due to the higher electronegativity of sp2 hybridized carbon phenol, which OH attached, electron density decrease on oxygen. எப்போ அந்த நடக்கும்போது, ரெசனன்ஸ் நடக்கும்போது, அப்ப என்ன பண்றான் அப்படின்னா, திஸ் இன்க்ரீஸ் த பொலாரிட்டி ஆஃப் OH. ஸோ பொலாரிட்டி அது தள்ளி போறான். இந்த பொலாரிட்டியும் போது என்ன ஆகுது, ரிசல்ட் இந்த இன்க்ரீசிங் அயனைசேஷன் ஆஃப் ஃபீனால். ஸோ ஈஸியா H பிளஸ் நாங்களா வெளியே வரலாம். தென் தட் ஆஃப் ஆல்கஹால். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இது இந்த ஏரியா முக்கியமான, ஃபீனாலுங்கிற வார்த்தை எங்க இருக்கு, எஸ், மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த இடத்துல அசிடிக் நேச்சர் எப்படி வந்து டிஃபர் ஆகுது, யாருக்கு அதிகமாகுது, ஏன் அதிகமாகுது, ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான சூப்பரான லைன். இதை கண்டிப்பா நோட் பண்ணுங்க. நவ் லெட் அஸ் எக்ஸாமின் பண்ண சொல்றாங்க. அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்காக்சைடு அண்ட் ஃபீனாக்சைடு ரெண்டு பத்தி பேசுறாங்க. கண்டிப்பா ஃபீனாக்சைடுல ரெசனன்ஸ் போகுதுடா, அதுதான் மேல வந்து இங்க இது பண்ணிருக்கான். ஃபீனாக்சைடுல ரெசனன்ஸ் போகுது, அல்காக்சைடு ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம ஃபீனாக்சைடு தான் நிப்போம். பாருங்களேன், இங்க பாருங்க. The alkoxide ion, the negative charge is localized on the while phenoxide ion. Okay, இங்க பாரு நல்லா கவனிங்க. In alkoxide ion, okay, the negative charge மேலந்து வருமோ, alkoxide and alkoxide ion. Negative charge is localized on while in the phenoxide ion, the charge is delocalized. முக்கியமான பாயிண்ட், charge is delocalized in phenoxide. சார் எப்படி சார் போகும், இங்கிட்டு போக வாய்ப்பே கிடையாது. பட் ஹியர் இஸ் இட் கேன் இன்வால்வ் இன் ரெசனன்ஸ். இது கண்டினியூஸா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். த டீலோகலைசேஷன் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பான் கீழே வராருங்க. எஸ், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். லைக் அந்த காமெடி நான் எப்பயுமே அதை யூஸ் பண்ணுவேன். கலகலப்புன்னு ஒரு மூவி வந்துச்சு. இஃப் யூ டோன்ட் நோ தட் மூவி, ஜஸ்ட் சில் அவுட், அதை விட்டுருங்க, பாத்துக்கலாம். அதுல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வி ஹேவ் தட் சந்தானம் காட் த்ரீ பாடி கார்ட்ஸ். ஒன் இஸ் பேய் அண்ட் மண்டகாசாயம் அண்ட் another name called beautiful name, பேய் மண்டகாசாயம். Can you remember? திமிங்கலம். Timingalam, fantastic. Timingalam. Yes, the three fellows. That one scene, the better scene, very good scene. என்ன சொல்லுவாருன்னா, இந்த சந்தானம் வந்து சொல்லுவாரு, ஆம், பேய் பண்ண வீட்டுல இருக்க பருத்தி மூட்டை எடுத்துட்டு வந்து தென்னந்தோப்புல வச்சிரு. மண்டகாசாயம், தென்னந்தோப்புல இருக்க பருத்தி மூட்டை எடுத்து குடோன்ல வச்சிரு. திமிங்கலம், குடோன்ல இருக்க பருத்தி மூட்டை எடுத்துட்டு போயிட்டு பண்ண வீட்டுல வச்சிரு அப்படிமா. அதுக்கு தட் ஒன் ஃபெல்லோ ஆஸ்கடு, பேசாம அந்த பருத்தி மூட்டை அதுக்கு குடோன்லயே இருக்கலாமே அப்படின்னு கேட்பாப்ல. இவனுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வைக்கணும்னு தெரியல, அதனாலதான் அப்படிம்பா. Like that same way we gonna explain this concept also, because benzene is phenoxide is stable. Benzene phenoxide whatever resonance போகுது, அதனால ஸ்டேபிள். அந்த phenoxide ஸ்டேபிள். இது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், அதுதான் ரெசனன்ஸ் வச்சு கொடுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு கான்செப்ட் தேவைப்படுது இல்லையா. ஸோ உங்களுக்கு அந்த சார்ஜ் வந்து என்ன ஸ்ப்ளிட் ஆகும், அதனால ஸ்டெபிலிட்டி அதிகம். சார்ஜ் எந்த அளவுக்கு குறையுதோ, கான்சன்ட்ரேஷன் குறையுதோ, அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். இங்க பாருங்க, phenoxide ion more stable, favor
favors in the ionization of phenol. Although there is also charge delocalization in phenol, its resonance structure has chain separation due to which the phenol molecule is still less stable than இந்த ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா இது வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். சாதாரண விஷயம் தான். ஆனா யார் மோர் ஸ்டேபிள், எதனால மோர் ஸ்டேபிள், ஈவன் 2 மார்க்ல கேட்டு விட்டு போயிடலாம், இல்ல சப்டிவிஷன் போட்டு 3 மார்க்ல 1 மார்க்கு இதை கேள்வி கேட்டுட்டு போயிடலாம். சொல்லு எதனால எது ஸ்டேபிள் அப்படின்னு கேள்வி கேட்டு போயிடலாம். ஸோ என்சிஆர்டி இஸ் a வெரி குட் சோர்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். கரெக்டா யூஸ் பண்ணுங்க, கரெக்டா ஸ்கோர் பண்ணலாம். The substituted phenol, the presence of electron withdrawing groups such as a nitro, இந்த மாதிரி குரூப்ஸ் இருக்கும் பொழுது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தாம் தூம் தகிடு தோம் அப்படின்னு டான்ஸ் ஆடும். when whenever we see the electronegative electron withdrawing group like minus I group, அவனுக்கு பெரிய ஆள் யார் அப்படின்னா மைனஸ் ஆர் குரூப், இந்த மாதிரி குரூப் இருக்கும் பொழுது எலக்ட்ரோநெகட்டிவிட்டியான சேஞ்ச் எக்கச்சக்கமா டிராஸ்டிக்கா இருக்கும். ஹியர் ஹவு டு ஃபைண்ட் தட் கைண்ட் ஆஃப் டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண விஷயம் நான் சும்மா அள்ளி விடுறேன் டிராஸ்டிக் அப்படின்ட்டு பெருசா எடுத்துக்காங்க. அசிடிக் ஸ்ட்ரென்த் இன் ஃபீனால், ஓகே. திஸ் எஃபெக்ட் இஸ் மோர், ஓகே. அப்படியே கிட்ட வந்து எனக்கு மோர் ரொம்ப பிடிக்கும். ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். வென்னவர் ஒரு ஃபீனால்ல ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல ஒரு ஃபீனால்ல எழுதிக்கோங்க. ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல யூ காட் NO2, நாட் இன் சேம் மாலிகுல், டிஃப்ரெண்ட் மாலிகுல், பிகாஸ் we can judge what is the exact acidity for each molecule. எப்போ மாலிகுல் வேற வேற பொசிஷனுக்கு போதும் அப்ப எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது ஈஸியா நம்ம சொல்லலாம். மைனஸ் ஆர், this one is minus R group, minus I also there, but minus R is very powerful. So minus R act as a withdrawing group. அப்போ பிடிச்சி இழுத்து விட்டுருவான். இழுத்தானா வேற வழியே இல்லை, ஆக்சிஜன் ஆல்ரெடி நிப்பான். ஐயோ உள்ள இருக்கிறானே, ஹைட்ரஜன் கொண்டா எலக்ட்ரான் வெளியே போ அப்படின்னு துரத்திடுவான். முடிஞ்சிருச்சு. சிம்பிள் கான்செப்ட். அதாவது whenever the night NO2 group withdraw the electron from the ring, அப்போ that time the ring withdraw from oxygen electron involve the resonance. இன்னொரு விஷயம், இந்த பாண்ட்ல இருக்க எலக்ட்ரான் அது பக்கம் இழுக்கப்படும். that time that oxygen feel some uncomfortable ஆன விஷயம். டேய் என்னடா எலக்ட்ரான்லாம் யாரும் இழுக்கிறான், ஏன் எலக்ட்ரானே, ஏய் குடுறா ஹைட்ரஜன், போடா நீ போடா, எனக்கு எலக்ட்ரானே 10ல வெளியே கிளம்பு அப்படின்னு அவன் அனுப்பி விட்டுருவான். ஸோ அகெயின் த சேம் சாங், தென்பாண்டி சீமையில், சேம் சாங். எனிவே, இப்போ அந்த ஒரு விஷயம் தான். அப்போ whenever you see the minus R group, if minus R or minus I group is there, the acidic nature increases. இந்த குரூப்ஸ் இருக்கிறான் அப்படின்னா அசிடிக் நேச்சர் என்ன ஆயிடும், இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஏன்னா இப்ப பிடிச்சி வித்ரா பண்ணுவோம், அதனால அதுலயும் இந்த பெஸ்ட் பொசிஷன் ஃபார் என்ன சொல்றது, அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் பண்றது பெஸ்ட் பொசிஷன் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். மறந்துடாதீங்க 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 மறந்துடாதீங்க. சம்டைம் ஃபீனால்ஸை விட அசிடிக் நேச்சரை குறைக்கக்கூடிய சில ஆட்கள் இருக்கான். யாரு யாரு அண்ணாத்த அப்படின்னா, whenever we add these groups like plus I plus R, whenever we add these group reduce the acidic nature of phenol because they have a donating tendency. அப்ப இந்த பையில டொனேட் பண்றதுனால என்ன ஆயிடும், the oxygen become rich. நான் வரைஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு OCH3 அல்லது CH3 இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், OCH3 இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபிலோட லோன் பேர் அதனால டொனேட் பண்ணுவான் ரெசனன்ஸ்ல. அப்ப இங்க எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். ரிச்சா இருந்தா ஆக்சிஜன் ஃபீல் ஹாப்பி. அப்போ அந்த பாண்ட் அவ்வளவு சீக்கிரம் உடைய ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளவுதான், இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபீனாலை விட அவன் எல்லாம் வீக்கா இருப்பான். ஞாபகம் வச்சு. இப்போ ஒரு சின்ன ஐடியா, கே வேல்யூ, சாரி கே வேல்யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிக் நேச்சர். மறந்துடாதீங்க. கே வேல்யூ, what is K? Dissociation constant. வேற ஒன்றும் இல்லை. K value directly proportional to acidic strength. Acidic strength. அப்போ pK value, if we take a logarithmic value, pK value inversely proportional to acidic strength. Okay, inversely proportional to acidic strength. Okay, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கு? மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஜெய் மெயின்ஸ் பக்கம்லாம் போனீங்கன்னா தே ஆல்வேஸ் இதே தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதான் குழப்பம், இதான் புரியாது. எது கொஞ்சம் டஃபா இருக்கோ அதை நிறைய கேள்வி கேட்பான். டஃபா இருக்கிறத படிச்சுக்க, அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணா அது ஈஸியா மாறுற போகுது. இப்போ இங்க பாருங்களேன், we have a NO2. pK value is inversely proportional to acidic nature. அப்போ NO2 இருந்தா withdrawing nature high, acidic nature high. If acidic nature high mean pK value will be low or high. லோ. லோ. சூப்பர். இங்க பாரு லோ, வெரி குட். இங்க பாரு NO2 இருக்கான் லோ, இங்க பாரு NO2 இருக்கான் லோ. ஆனா ஆனா ஆவனா ஈனா ஈயனா
Here we don't have an again that NO2 group or whatever the negative withdrawing group. So the acidic nature is low. So pKa value is high. இதுதான் High. point. I. Very good. The pKa value is high. That's a point. And here, see, we have a methyl group. Simply methyl group. We know methyl group is a plus I group. ஸோ தேர் the donating ability சேஞ்ச் ஆகும். அதனால அவனோட அந்த அசிடிக் நேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபீனாலை விட கம்மியாக தான் இருக்கு. ஏர் ஃபீனாலோட பாருங்க, இங்க ஃபீனால் இருக்கா, ஃபீனாலை விட அவெல்லாம் கம்மியாக தான் இருக்கான் பாரு. இதான் கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரம் தி above டேட்டா யூ வில் நோட் தட் phenol இஸ் மில்லியன் டைம் மோர். ஓ மை காட், அசால்ட்டா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டான் பாத்தியா, சூப்பரா. Phenol is million times. Wow. More acidic than ethanol. Yeah, sp2 carbon withdrawing nature. Varre va kya baat hai, resonance. அருமடா. இப்போ here we gonna discuss these area examples. Some we know the answer, but it doesn't matter. ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்றது நல்லது. பாதி பேர் எழுத மாட்டீங்க, எனக்கு தெரியும். Arrange the following compound increasing order of their acidic strength. They are asking acidic strength. அப்போ first of all we have to find out which one is aromatic and which one is aliphatic. Ultimately we have a propane. Okay, அப்போ it should be at the end, ஏன்னா aliphatic. Here phenol, and here also phenol, here also phenol. All are aromatic. அப்ப இவன் தான் முன்னாடி இருக்கணும். இதுல எங்க NO2 குரூப் இல்ல இந்த Cl மைனஸ் குரூப் whatever the more withdrawing group எங்க இருக்கான்னு பாருங்க. Here trinitro 2,4,6 we have a 3 nitro group. வாப்பா பிடிச்சு வித்ரா பண்ணி எடுத்து தள்ளிடுவான். அப்ப 3 நைட்ரோ குரூப் இருக்கவன் தான் அதிகமா இருக்குன்னு தோணும். மத்ததையும் பார்த்துருவோமா. 3 நைட்ரோ phenol, 3,5 டைநைட்ரோ phenol, here 4 methyl. ஓகே, அப்போ அல்டிமேட்லி த trinitrophenol is the more stronger acidic nature. Hereafter here we got a 2 nitro group. அப்போ அவன் வந்துருவான். here 1 nitro group. அப்போ அவன் வந்துட்டான். நைட்ரோ குரூப்பே கிடையாது, ஃபீனால் வந்துட்டான். ஃபீனாலுக்கு பக்கத்துல யார் அவனை விட குறைச்சி இந்த லோவர் அசிடிக் நேச்சர் யாரு, என்ன இப்படி ஒரு யாரோ போடுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அசிடிக் ஸ்ட்ரென்த் இஸ் ஹையர். இப்படி வரைஞ்சி வச்சுக்கோ, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Methyl is a what? A plus I group. So releasing ability. So phenol விட weak. அவனை விட weak யார் அப்படின்னா aliphatic. முடிஞ்சிருச்சு. We already give the data on the above two line. என்னது மில்லியன் டைம்ஸ் கொடுத்துருக்கான். அந்த 10 to 15 அப்படிங்கிற the million times பக்கம் acidic nature differ ஆகும். Okay. The next one is esterification reaction. Esterification reaction. What is esterification reaction? Actually, it's a very simple reaction. Esterification reaction. Preparation of ester. That's it. வேற ஒன்னும் கிடையாது. அங்க பாரு, ஆல்கஹாலும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடும், நாட் ஒன்லி கார்பாக்சிலிக் ஆசிட், எக்கச்சக்கமான குரூப் இருக்கு. they gave here acidic chlorides, acid chloride and acid anhydrous. அப்புறம் வேற என்ன, ஆமா இந்த மூணு யூஸ் பண்ணி ஒரு ஆல்கஹாலோ ஃபீனால் கூட ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு எஸ்டர் கிடைக்கும். நான் சிம்பிள் ஐடியா தரேன், ஒரு காமன் ஐடியா. திஸ் ஒன் இஸ் ஆல்கஹால் and here I'm going to draw எல்லா குரூப்புமே. Here we have acidic acid, fine. C double bond O. OH, here we have acidic acid and here we have a acid chloride. அது என்ன சார் acid chloride? acyl chloride தான் acid chloride சொல்லுவோம். இந்த acyl குரூப் இருக்கா, இதுல ஒரு Cl ஆட் பண்ணிக்கும். சமத்து குழந்தைங்க கவனமா கவனிச்சுக்கோங்க. அடுத்து அன்ஹைட்ரஸ். டிவி பார்க்க கூடாது, வேடிக்கை பார்க்க கூடாது, இங்க கவனிங்க. அன்ஹைட்ரஸ் பொறுத்த வரைக்கும் CH3 C double bond O C double bond O CH3. That's it. இப்போ நான் முக்கியமான ஏரியாவை பாயிண்ட் அவுட் பண்றேன், அப்படியே கவனிச்சுக்கோ. இவ்வளவுதான் எஸ்டரிஃபிகேஷன், ஒண்ணுமே கிடையாது. இது மட்டும் தாங்க பாருங்க. ஒரு ஆல்கஹால் இருக்கா, ஆல்கஹால் என்ன பண்றீங்கன்னா அல்காக்சி ஏரியாவை மட்டும் கவர் பண்ணுங்க. அல்காக்சி ஏரியாவை மட்டும் கவர் பண்ணுங்க. மத்த ஏரியா லீவ், just leave that. The here an acid, if they provided acid, just mark the acyl group only, CH3 C double bond O. If they provided as acid chloride, I mean acid chloride, just point out the acyl group only. The remaining just kuppa, just leave it. And here we have what? Just round the acyl part only. சரியா? அப்ப இதுதான் என்ன அப்படின்னா
இப்ப நம்ம வந்து வீட்ல வந்து நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்காங்க. ஐ டோன்ட் நோ எவ்வளவு பேர் இதை ஃபேஸ் பண்ணிருக்குன்னு தெரியல. நம்ம சின்ன பையனா இருப்போம், வீட்ல இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம தொடுவோம். ஏன்னா அது குழந்தைகளான இயல்பு. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதையா எடுத்து உடைச்சிருவோம். உடைஞ்சிரும். நம்ம டக்குன்னு விளையாண்டுட்டு இருப்போம், அது எடுக்காப்ப உடஞ்சிருப்பாங்க. நான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இப்படி கழட்டுற திருவுறன் தெரிவிக்கிட்டு டப்புன்னு கழட்டுக்கும். ஐயோ, அப்படியே அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அங்க வச்சுட்டு சத்தம் போடாம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடும். இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ எங்க உடையுதோ அதே இடத்துல அதை வச்சுட்டு கிளம்பிடுவோம். எங்க உடையுதோ அது ஆக்டிவ் சைட், அது கூட அடுத்த மாலிகுல் எங்க உடையுதோ அது ரெண்டு ஒண்ணா சேரும். சி ஹியர் த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் கிளீவிங், ஹியர் த கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் இஸ் கிளீவிங். ஸோ கார்பன் அண்ட் தட் ஆக்சிஜன் தே கோனா பாண்ட், மேக் அ பாண்ட் ஹியர். அப்ப இங்க பாருங்க, ஆர் ஓ ஹியர், சி டபுள் பாண்ட் ஓ, சிஹெச் த்ரீ. And this one, suppose this molecule involved in reaction, they form R O C double bond O CH3. Oh my God, same molecule. But what about byproduct? And here we have OH and here H. So it become what? H2O, water molecule. இந்த இடத்துல water molecule. அப்ப அவன் என்ன கொடுப்பான்? ஆல்ரெடி இங்க H plus இருக்கு ஆல்கஹால்ல. அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு Cl இருக்கு. It produce what? HCl கொடுத்துருவான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவனை எழுதணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நீங்க கேட்பீங்க, ஐ நோ. ஆர் ஓ, அடுத்த ரிமைனிங் இருக்கு சி டபுள் பான் ஓ சிஹெச் த்ரீ. அந்த ரிமைனிங் பார்ட் இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலி அசிடேட் குரூப். சிஹெச் த்ரீ சி டபுள் பான் ஓ ஓ, அந்த ஹச் வந்து இங்க சேர்ந்துருவான். எஸ், அசிடிக் ஆசிட். பை ப்ராடக்ட் டசன்ட் மேட்டர், ஜஸ்ட் லீவ் இட். மேஜர் ப்ராடக்ட் பாருங்க எல்லாமே சேம். அப்போ திஸ் இஸ் த common formula of esters are C double bond O O R. This is the common formula of ester. ஞாபகம் வச்சுக்கோ, இது எஸ்டருக்கான காமன் ஃபார்முலா. இந்த எஸ்டர் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. இட்ஸ் a equilibrium reaction. ஃபார்வர்ட் பேக்வர்ட் இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அது பெரிய இதெல்லாம் கொடுக்காது. அடுத்து வந்து அந்த ரியாக்ஷன் வித் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆசிட் அன்ஹைட்ரேட். ஓகே, வரிசையா வந்தீங்க அப்படின்னா வாட்டர் இஸ் ரிமூவ்டு சூன் அஸ் இட் ஃபார்ம்டு. இது முக்கியமான ஒன் மார்க் இந்த இடத்துல. ரியாக்ஷன் வித் ஆசிட் குளோரைட் இஸ் கேரிட் அவுட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் pyridine so as to neutralize HCl pyridine base. But mild HCl which formed during the reaction. அப்போ இது வந்து என்னன்னா ஏன் pyridine யூஸ் பண்றோம் சரியா, ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ இங்க HCl வந்து உங்களுக்கு நியூட்ரலைஸ் பண்ணிடுவான். இட் ஷிஃப்ட் த யூக்லிபிரியம் டு த ரைட் ஹேண்ட் சைடு. இன்னொரு பாயிண்ட், யூக்லிபிரியத்தை ரைட் ஹேண்ட் சைடு ப்ராடக்ட் சைடு தள்ளி விடுறா, வேற ஒன்றும் கிடையாது. கீழே வந்து ஷிஃப்ட், அது கீழே வந்து the introduction of acyl. Okay, the group is alcohol phenol is known as acylation. Yes, இந்த ரியாக்ஷன் இருக்குல்ல esterification, this is also known as acylation. ஏன்னா ஆல்கஹால்ல ஒரு அசைல் குரூப் வந்து உட்காருது, தட்ஸ் இட். அந்த அசைல் குரூப் எங்க இருந்து வந்திருக்கலாம்? ஒரு ஆசிட்ல இருந்து வந்திருக்கலாம், ஒரு ஆசிட் குளோரைட்ல இருந்து வந்திருக்கலாம், ஒரு அன்ஹைட்ரஸ்ல இருந்து வந்திருக்கலாம், எங்க இருந்து வேணாலும் வந்திருக்கலாம். ஹியர் வி ஹாவ் ஒரு ஐடியா. நம்ம கத்துக்கிட்டோம், கான்செப்ட் கத்துக்கிட்டோம், எஸ்டரிஃபிகேஷன். அப்ப இந்த எஸ்டரிஃபிகேஷன் வச்சு ஏதாவது ட்ரக் கண்டுபிடிக்க முடியுமா, கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா வி ஹாவ் அ பாசிபிலிட்டிஸ். ஹியர் வி காட் சாலிசிலிக் ஆசிட். கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும், நடிக்காதீங்க தெரியாதுன்ட்டு. மோஸ்ட்லி பியூட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்றோம், மோஸ்ட்லி பாய்ஸ் யூஸ் பண்ணாங்க. கேர்ள்ஸ் ஐ டோன்ட் நோ அபவுட் கேர்ள்ஸ். கண்டிப்பா பாய்ஸ் யூஸ் பண்ணுவான். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த இந்த இது அது இதுன்னு எக்கச்சக்கமா அனீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு இதே ஸ்கின் கேரே வச்சிருப்பான். கவினும் சரி, அதெல்லாம் சும்மாவே சொல்ல முடியாது. வேற விஷ்ணுகுமார்லாம் அவன் வந்து வாரத்துக்கு வந்து பியூட்டி பார்லர் போயிட்டு வந்துருவான். இப்ப பாலாஜிலாம் சும்மாவா சொல்லணும், யோ 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 யோ, அதெல்லாம் எவ்வளோ வச்சிருக்கான் அவங்க வீட்டுல அந்த ரேக்ல. அப்படியே பாத்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ என்னன்னா இந்த ஸ்கின் ரிலேட்டடான பியூட்டி ப்ராடக்ட்ல வி ஹாவ் அ சாலிசிலிக் ஆசிட். நாட் எவ்ரி ப்ராடக்ட். சம்டைம்ஸ் ஸ்கின்ல சின்ன அலர்ஜிஸ்லாம் கிரியேட் ஆகுது. இல்ல சம் ஃபேஸ் வாஷ்ல போய் பின்னாடி ஓப்பன் பண்ணி படிச்சு பாருங்க, அது ஓப்பன்ல டர்ன் பண்ணி படிச்சு பாருங்க. வி காட் சாலிசிலிக் ஆசிட் அதுல கண்டெயின் ஐ மீன் இருக்கும். அப்போ இந்த சாலிசிலிக் ஆசிட் கோனா ரியாக்ட் வித் அசைல் அன்ஹைட்ரேட் ஆசிட் அன்ஹைட்ரேட். சி CH3 C double bond O O C double bond O CH3. ஓகே, வி காட் ஆசிட் குளோரைட். இந்த பார்ட் தான் இங்க கட் பண்ண போறோம். அப்ப ஆசிட் குளோரைட்ல இந்த பார்ட் கட் பண்ணிட்டோம்னா here we have acid as well as that's not a alcohol, technically not a alcohol, phenol. But for theoretical idea
இது எப்படி வச்சுக்கோன்னா, ஏன்னா ஆசிட் ஆல்கஹால் தான் எஸ்டரிஃபிகேஷன் மைண்டுக்குள்ள வச்சுக்குவேன் நான். அதனால டெக்னிக்கலி திஸ் இஸ் ஃபீனால், ஓகேவா. ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பண்றது அப்படின்னா, இது ஒரு ஆல்கஹாலிக் குரூப்பா பாக்குறோம். அப்போ ஹியர் வி காட் அசைல் அண்ட் ஹியர் வி காட் ஆல்கஹாலிக் குரூப். இப்போ இவர் ரெண்டு பேர் ரியாக்ட் பண்ணுறோம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த ரெண்டு பேர் ரியாக்ட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா, ப்ராடக்ட் கிடைச்சிரும். எஸ்டரிஃபிகேஷன் நடந்துரும். இங்க பாருங்க, இந்த ப்ராடக்ட் எப்படி வரையணும் அப்படின்னா, ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்பொழுது அது எனக்கு புரியல. அது என்னடா OCO CS3 அது எப்படி போடணும் அப்படிங்கிற டவுட் வந்துச்சு. அப்புறமா ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா வந்து அட்டாச் ஆகிறது அசைல் குரூப். ஹியர் வி காட் அ வாட், C டபுள் பாண்ட் O. அப்போ இங்க இப்படிதான் கட் ஆகும். அப்போ ஆக்சிஜன் பாண்ட் வித் சிங்கிள், ஓகே ஃபைன். அப்போ இவன் கூட அந்த C டபுள் பாண்ட் O வருவான், அவன் கூட ஒரு CH3 வருவான், சாரி CH3 வருவான். திஸ் இஸ் கால்டு அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட், as well as என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்லலாம். மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க, இப்படியும் சொல்லலாம். ஓகே, ஹியர் ஆஃப்டர் வி கோனா டாக் அபவுட் few reactions. ஓகே, இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ரியாக்ஷன் இன்வால்விங் cleavage ஆஃப் கார்பன் ஆக்சிஜன். முன்னாடி என்ன பார்த்தோம், ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பார்த்தோம். ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கிளீவ் பண்றது ரொம்ப ஈஸியா. மெட்டல் இதுக்கு போட்டா உடஞ்சி போயிருவான். அது மட்டும் இல்லாம வித்ராயம் குரூப் போட்டாலும் H+ வெளியே போவான். ஆனா கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் உடைக்கிறது, தட்ஸ் நாட் சிம்பிள் திங், தட்ஸ் அ மோர் டிஃபிகல்ட் ரியாக்ஷன். See, both are nearby NS families, like boron, carbon, nitrogen, oxygen. Only nitrogen is middle there. அவனை தூக்கிட்டோம்னா boron, boron, carbon, nitrogen, oxygen. So nearby the bond, both are shortest element, the bond will be stronger. அப்ப யோசிச்சு பார், ரெண்டு பேரும் பக்கத்து வீடு, சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அவங்கக்குள்ள சண்டை வர வைக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய சீரியல் பார்க்கணும். பாண்டியன் ஸ்டோர்ல இருந்து சிறகடிக்க ஆசையில இருந்து அத்தனை சீரியலையும் பார்த்தோம்னா, வி ஆல்வேஸ் கொண்டாடிஃபைங் தட் நல்லவங்க. பட் அவங்க அவங்க இதுவே தெரியாம நம்ம எதை வெறுக்கிறோமோ, எதை எதுக்குறோமோ நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதை அது நம்மளே மாறுவோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்க ஹீரோஸை வந்து நீங்க பாராட்டுறீங்களோ, வில்லன்ஸ் ஹேட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க வில்லனா மாறுவீங்க. ஸோ என்னன்னா ஈஸியா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் எப்படி இந்த பாண்டை கிராக் பண்ணணும் அப்படின்ட்டு. எனிவே, இது ஒரு காமன் விஷயம் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த பழமொழி உண்மையா இல்லையான்னு நீங்க உங்களுக்கு தெரியல. நம்ம எதை வெறுக்கிறோமோ அதுவா மாறுவோம். நம்ம எதை வந்து எந்த இந்த போர் தொழிலாம் சொல்லுவாங்க, லைக் வார் ஸ்ட்ராட்டஜி. நம்ம எந்த இதை வந்து ஃபைட்ல வந்து எதை வந்து வேணாம் வேணாம்னு தள்ளுறோமோ நம்மளை தேடி அதுதான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் அந்த மைண்ட் செட் வந்து முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ கெட்டவளா, சீ, இப்படி ஒரு மனுஷியை நான் பார்த்ததே இல்லை, சீ அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா அந்த எண்ணம் உங்களுக்கு தன்னால வந்துடும். இது சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி, நான் புள்ளி விவரங்களோட இங்க சொல்ல முடியாது. பட் ஒரு காமனான ஒரு எத்திக்கோட, வேற என்னடா ஏதோ ஒண்ணு. ஏன் அப்படின்னா நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. நானும் மா அங்க பார் உன்னதான் சொல்றாங்க அப்படின்னு காட்டியிருப்பேன். உங்களுக்காக நான் பண்ணேன், வேற ஒண்ணுல என்னை காப்பாத்திருங்க. ஓகே, ஹியர் ஹவு டு கிளீவ் த கார்பன் ஆக்சிஜன் பாண்ட். இது செம்மையா இருக்கும்டா. இதை நான் லைட்டா இந்த ஏரியா மட்டும் சொல்றேன், அதோட நீங்க வைண்ட் அப் பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு, நான் அப்புறமா சொல்றேன். கிளாஸ் முடிச்சு, அதாவது அந்த 1 வீக் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஆனா கிளாஸ் ரெகுலர் உங்களுக்கு சொன்ன டைம்ல போகும், சரியா. எக்கட கேட்டாலும் வந்துருவேன். ஒருவேளை முடியலன்னா போஸ்ட்பான் பண்றேன், அப்பயும் கேன்சல் பண்ண மாட்டேன். வாங்க, ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் ஹாலைட். இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரியாக்ஷன். பேர் என்னன்னா லூகாஸ் டெஸ்ட். லூகாஸ் டெஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோ. லூகாஸ் டெஸ்ட் ரியேஜன் HCl Cl2. சின்ன விஷயம், இஃப் யூ ஹாவ் அ ஆல்கஹால் ஜஸ்ட் ஆட் HCl as well as Cl2. இங்க என்ன ஆயிடுனா, இந்த OH பாண்ட் இப்படி உடஞ்சிட்டு இந்த ஹாலஜன் கூட உட்காந்துரும். அவ்வளவுதான், சிம்பிள், வேற ஒண்ணுமே இல்லை. இதுல முக்கியமான விஷயம் நீங்க படிக்க வேண்டியது, டைரக்டா கடைசி லைன் வந்துருங்க. பிரைமரி ஆல்கஹால் do not produce turbidity at room temperature. இங்க வந்தீங்கன்னா இங்க வச்சு இன் கேஸ் ஆஃப் டெர்சரி ஆல்கஹால், டர்பிடிட்னா திருத்திரியா, இட்ஸ் லைக் கலங்கலா. எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது, டர்பிடிட்டி தான் இங்கிலீஷ், அப்ப தமிழ்ல எப்படி திருத்திரியா மாறுறது. ஸோ டெர்சரி ஆல்கஹால் இன்வால்வ் இன் ரியாக்ஷன் இமீடியட்லி, ஸோ ப்ரொடியூஸ் டர்பிடிட்டி இமீடியட்லி. பட் பிரைமரி ஆல்கஹால் ரொம்ப டிலே பண்ணுவோம், ஏன்னா இன்டர்மீடியட் ஸ்டேபிள் கிடையாது. அதனால ரொம்ப டைம் எடுக்கும், டர்பிடிட்டி ஃபார்மே ஆகாது. செகண்டரி ஆல்கஹால் இட் டேக்ஸ் 5 minutes டைம் டு ஃபார்ம் அ டர்பிடிட்டி. ஸோ ஆல்மோஸ்ட் லூகாஸ் ரியேஜன் வரைக்கும் வந்திருக்கோம் இன்னைக்கு. ஸோ அடுத்த கிளாஸ் ஒரு நாள் விட்டு பார்ப்போம். டவுட் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, எப்பனாலும் யோசிக்காதீங்க. நம்ம கிளாஸ் வரணும் வெயிட் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் அண்ட் போட்டோ அனுப்புங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். படிச்சுக்கிட்டே இருங்க, அடுத்த கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச், பை பை. இருக்கடா, அட்டன்ஸ் போட்டு அட்டன்ஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் Thank you. டக்குனு எனக்கு முன்னாடி ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுக்க முடிஞ்சா எடுங்கடா. மீட்டிங் முடியத்துக்குள்ள எடுத்துட்டீங்களா? யாராவது எடுத்துட்டீங்களா?